டிவிகே ஒரு 0. டிவிகேக்கு எந்த கட்சியுமே வந்து கூட்டணி சேராதனால அந்த டிவிகேன்றது 0 பூஜ்ஜியம். அடுத்த வருஷம் அந்த கட்சியே இருக்காது. என்னன்னு கேட்டால் வணக்கம். நான் வந்து குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. மாதவரம் தொகுதி. நம்ம தொகுதியில் எப்படி போகுது? ரொம்ப நல்லா இருக்குது. மக்களும் ரொம்ப எழுச்சியாக நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. விவசாய சின்னம் எப்படிலாம் கொண்டு போய் ரீச் பண்ணுறீங்க? இல்லை, கடந்த முறையே நமக்கு விவசாய சின்னம் தான் இருந்தது. அதனால் பசங்க ஐடி விங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, எப்படியும் சேர்த்துரும். நல்லா முயற்சி பண்ணிடுறோம். எப்படி ரிசல்ட் இருக்குது? மக்களிடையே எப்படி இருக்குது? எப்படி என்ன நினைக்கிறாங்க? கடந்த முறையே இந்தியா வாழ்கிற தேர்தலில் தேடி போய் போட்டாங்க. இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட மாறி இருக்கிறோம். வரவேற்பு மக்கள்கிட்ட நல்லா இருக்குது. இளைஞர்களும் ரொம்ப எழுச்சியாக இருக்கிறாங்க. நான் தெரிஞ்சது கடந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் தான் ஸ்டாலின் அவர்களுடைய இதில். இந்த முறை கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்ம வருவோம்னு நம்புகிறோம். அன்னாட செய்திகளை பார்த்தா எனக்கு தெரியும் கடந்த 5 முறை எப்படி இருந்ததுன்னு. இன்னும் கூட பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் கூட எங்கள் பகுதி சார்பாக போராட்டம் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இருக்குது அந்த 5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சி. டெய்லி ஆன்லைன்லேயே இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஆன்லைன்லேயே நிறையா உறுப்பினர்கள் நம்ம கட்சி பிள்ளைங்க நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வரவேற்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஏரியா பிரச்சனை என்னென்ன பிரச்சனை? ஏரியா பிரச்சனையே இல்லாமல் ஏரியாவே இல்லை, நிறையவே பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடே பிரச்சனை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கணக்கெடுத்து அதிகமாக இருக்கும். அது சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். சரி, இப்போ டிவிக்கேவும் தனிச்சு நிற்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க போட்டியாக இருப்பாங்க இல்லை, அவங்கக்கிட்ட கொள்கை எதுவுமே இல்லை. அவங்கள நம்ம போட்டியாக நினைக்கிறதே நமக்கு வேணாம். ஆமாம், அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்கானது தான். இது வந்து நம்ம நல்ல மனிதன் யோசித்து முடிவெடுத்தாலும் அந்த இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் செல்வாங்க. அதுக்கு தான் அண்ணன் வந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. கரெக்டாக இருக்கும். இளைஞர்கள்லாம் கொஞ்சம் புரிதல் இல்லை. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சாங்கன்னா கரெக்டாக அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. எது அரசியல்னு சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை. நம்ம வந்து நல்லா உள்வாங்கியிருக்கோம். எதுக்குனாலும் நம்ம இதுக்கு போக மாட்டோம். அண்ணன் பின்னாடி நிற்போம். விவசாய சின்னதுக்கு இந்த வட்டம் பெருவாரி ஓட்டு டபுள் மடங்காக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம். வணக்கம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி வணிகர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சானா சண்முக சுந்தரம். நம்ம ஏரியாவில் வந்து 5 வருஷமாக ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, அதாவது டிஎம்கே கூட்டணியில் இருந்த ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ தான் கொடுத்தாங்க. 5 வருஷமாக அவர் ஒழுங்கான செயல்பாடுகள் இருக்குது. இருந்தால் கூட பெரிய லெவலில் இல்லை. அது பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், பெரிய லெவலில் இல்லை. பிரச்சனையாகவே தான் இருக்குது. அவங்க கடந்து போய்கிட்டு இருக்காங்க. விவசாய சின்னத்தை நாங்கள் 16 வருஷமாக மிக கஷ்டப்பட்டு இந்த விவசாய சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சியும் எளிய மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சாதாரண இலவசங்களை அறிவித்து அற்ப சலுகைக்காக மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போடுறாங்க. ஆனால் இந்த முறை பெரிய போர், அதாவது 2026 ஒரு பெரிய போர். என்னன்னு கேட்டால் திராவிட கட்சிக்கும் தமிழருக்குமான போர். எங்கள் அண்ணன் மூல முடுக்கில் இருந்து தனி ஒரு ஆளாக அரணையூர்லேருந்து பிறந்து வந்து அவர் எல்லார் மத்தியிலையும் ஒரு நாம் தமிழர் யாருன்றதையே நிரூபிச்சிருக்கிறாரு. அதை நாங்கள் முன்னெடுத்துட்டு போவோம், பெரும்பான்மையாக முன்னெடுத்துட்டு போவோம். இந்த பையனை 8% விட ஆகம் பெருமையான வாக்குகளை நம்ம கண்டிப்பாக பெறுவோம். நாம் தமிழருக்கு மக்கள் வந்து மறைமுகமாக தான் வாக்களிப்பாங்க. ஏன்னு கேட்டால் நேர்முகமாக வாக்களித்தா அற்ப சலுகைகள் இல்லாமல் போயிடும் இந்த திராவிட கட்சிகள்கிட்டருந்து. இந்த திராவிட கட்சிகள் வந்து அற்ப சலுகைகளையும் 5000 ரூபா 10000 ரூபா அப்படி கொடுத்து எல்லாரையும் மது போதையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம், ஜெயிக்க வைப்போம். இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் அவங்களே என்ன செஞ்சாங்கன்ட்டு அவங்களுக்கே சொல்லலாம். அது மேம்பாலம் எதில் கமிஷன் கரெக்ஷன் வருதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க முன்னெடுக்கிற எல்லா வேலை திட்டத்திலும் ஊழல் எவ்வளவு கமிஷன் வருதோ அந்த ஊழல் திட்டங்களை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட் போடுவாங்க. அவங்க 1000 ரூபா போட்டாங்க, ஐயா 2000 ரூபானாரு, விஜய் 2500 ரூபாரு. ஆனால் நம்ம அண்ணன் மட்டும்தான் உனக்கு நான் நல்ல வேலைகளை உருவாக்கி தரோம் அப்படின்றத இருக்காரு. காக்கை குருவிலேருந்து கணிக வளத்திலேருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.
இன்னைக்கு நம்மளோட வரைவில் இது மாதிரி ஒரு வரைவு தமிழ்நாட்டில் 70 வருஷத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வரைவை எங்கள் அண்ணன் கொடுப்பாரு. அவர் மக்களுக்கான தலைவர், கனிய வளங்களை நம்மளை காக்கணும். அவர் இப்போ சமீபத்தில் கொடுக்குற குரலை பார்க்கையில் நம்மளுக்கு ஒரு கண் கலங்குது. என்னன்னு கேட்டால், நான் இல்லாட்டி போனாலும் என் கொள்கையை தான் வந்துக்கிட்டே இருக்கணுன்றாரு. என்னை மட்டும் தேடாதீங்க, என் கொள்கையை தேடுங்கன்னு சொல்கிறாரு. அதை எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக அளிக்குது. அவர் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கடத்தி போய்கிட்டே இருக்கார். டிவிகே ஒரு 0. டிவிகேக்கு எந்த கட்சியுமே வந்து கூட்டணி சேராதனால அந்த டிவிகேன்றது 0, 0. டிவிகே கூட்டணி 0. அடுத்த வருஷம் அந்த கட்சியே இருக்காது. என்னென்னு கேட்டால், அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னது. எல்லா கட்சிகளும் அவங்களோட கூட்டு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தாங்க. அவங்களோட யாருமே கூட்டு சேர விரும்பலை. ஏன்னா கொள்கை இல்லா தலைவன்னா ஒன்று திராவிடமாக இருக்கணும், ஒன்று தமிழ் தேசியமாக இருக்கணும். தமிழ் தேசியமும் எனக்கு ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி 2 கண்ணையும் வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றும் பார்க்க இயலாது. 70 வருஷமாக ஒவ்வொரு கண்ணையும் வச்சுக்கிட்டு என்ன பார்த்தாங்கன்னு தெரியும். அதனால் டிவிகே ஒரு 0. அடுத்த வருஷம் அந்த டிவிகே இருக்காது. விஜயை நாங்கள் வரவேற்கிறோம். என்னன்னு கேட்டால், அவர் பெரிய பிரபல நடிகர், அதோடு இருந்துக்கணும். இங்கே தமிழ் தேசியத்தை பற்றி அவருக்கு தெரியாது. தமிழ் தேசியத்தை பற்றி அந்த தமிழ் தேசியம் என்னான்ட்டு அவர் திராவிடத்தை பூத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இது எடுபடாது. எங்கள் தொகுதியில் நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய எங்கள் ஐயா தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு வழக்கறிஞராக இருந்த தடா சட்டத்துக்கு குரல் கொடுத்தனால அது தடா சந்திரசேகரன் என்று பெயரெடுத்த மூத்த ஐயா வழக்கறிஞர் என்னுடைய அண்ணன் பெருசும் மதிக்கக்கூடியவர், என் தமிழ் தேசிய தலைவரும் மதிக்கக்கூடியவர். அவரோட மருமகள் என் அன்பு தங்கை கீர்த்தனா மோகன் அவர்கள் நிற்கிறாங்க. அதனால் நாங்கள் அவங்க வெல்றோமோ வெல்லலையோ அவங்களோட உடன் இருந்து ஐயாவுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் நாங்கள் முழு மூச்சாக செயல்படுவோம். வேளச்சேரி தொகுதியில் 175வது வட்டத்தில் எல்லா களப்பணிகள் என்னென்ன குறை அப்படின்னு இப்போ எல்லாமே கள ஆய்வு செஞ்சுக்கிட்டு வராங்க. சிறந்த செயல்பாட்டாளர் என் அன்பு தங்கை கீர்த்தனா. சொல்லுங்கண்ணா. ஸ்ரீராம்ண்ணா. எந்த தொகுதி? நான் மன்னார்குடி தொகுதிண்ணே. ஆனால் சென்னையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே சென்னை ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் நிற்கிறாங்க? என் மன்னார்குடி தொகுதியை பொறுத்தளவுக்கு மருத்துவர் பாறை செல்வன் ஐயா நிற்கிறாங்க. அவங்க கட்சியோட பொருளாளரும் கூட. அவங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்குண்ணே. மருத்துவர்னால இதே மருத்துவர் அவர் தான், மன்னார்குடியிலே உள்ள ஒரே மருத்துவர். அதனால் மக்களுக்கு எல்லாம் அவர் மேலே ஏற்கனவே ஒரு கிரேஸ் இருக்குது. கம்மி காசில் அப்போலேருந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நல்ல வரவேற்பு இருக்குண்ணா. விவசாய சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? இப்போ நாம் தமிழர்னாலே விவசாயத்தார்ந்து தற்சார்பு பொருளாதாரம் தான் பேசுகிறாங்க அண்ணன். ஜேசி குமரப்பா காந்தி முன் வச்ச அந்த தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்தை தான் அண்ணன் பேசுகிறாரு. அதோட அடிப்படை கூறே என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். விவசாயத்தில் மூலப்பொருளை வச்சு அது மூலயமா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் லோக்கலில் அது மூலயமா உருவாக்குற வேலைவாய்ப்பை வச்சு தான் அண்ணன் பேசுகிறாரு. அதனால் விவசாயம் சின்ன இப்போ மக்கள்கிட்ட போய் கேட்டாலே விவசாயம் சின்னனாலே சீமான் அண்ணன் தான் நாம வராரு. அது அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இன்னமும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். லாஸ்ட் 5 வருஷம் எப்படி இருந்தது ஆட்சி? இந்த 5 வருஷம் ஆட்சிகள் சொல்ல தேவையில்லை. எத்தனையோ போராட்டங்கள் களத்தில் நடந்துகிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் ஒடுக்க முறிஞ்சு ஊடகங்கள் அதை மறைச்சாலும் குப்பையை போட்டு நெருப்பை மூட முடியாது. ஒரு நாள் அது பற்றிக்கிட்டு எரிஞ்சு தான் ஆகணும். கூடிய சீக்கிரத்தில் ஆட்சி மாறி தான் ஆகும். ஓகே, இப்போ டிவிக்கு தனிச்சு நிற்கிறாங்க. நம்மளும் ரொம்ப நாளாக தனிச்சு நின்றுருக்கோம். அவங்க நம்மள மாதிரியே வர ட்ரை பண்ணுறாங்களா? ஈக்குவலான ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சின்ன திருத்தம், அவங்க தனித்து நிற்கலை, தனித்து விடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆமாம், கூட்டணி அவங்கள யாருமே ஏற்றுக்கலை. வாக்கு ஐயா ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்க நிறைய ஆட்கள்லாம் அப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வாக்கு நிரூபித்தாதான் அவங்களுக்கு கூட்டணி சேர்த்துக்குவாங்க. வராத ஓட்டை நீங்கள் யாருக்கும் கன்வெர்ட்டும் பண்ண முடியாது. அது தெரியாமல் அவங்க அடிப்படை இதே இல்லாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்றைக்குமே நிலைக்காது. மீடியா ஏன் அவங்க உசுப்பேற்றி விடுறாங்களா? இல்லை மீடியா ஏன் அவங்க ரொம்ப இது பண்ணி விடுறாங்க, ஹைப் பண்ணி விடுறாங்க? இப்போ இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் நம்மளுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் மீதான ஒரு கிரேஸ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போதும் அந்த 5% பாப்புலேஷனில் அந்த யங்ஸ்டராக இருக்கிறவங்க அது மேலே உள்ள கிரேஸ் வரும். ஏன்னா நம்ம மற்ற வேலைகள் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்காததுனால மாணவர்கள் அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் அதே சமயம் அதிகமாக டிவி இதிலெல்லாம் நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை நம்ம போடும்போது தான் நம்மளுக்கு டிஆர்பி வரும், அதுலேருந்து கொஞ்சம் காசு வரும். அதனால தான் இதை பண்ணுறாங்களே தவிர காலம் முழுக்க அது நிற்காது. அந்த என்டர்டைன்மெண்ட்டுமே போக குறைய ஆரம்பிக்கும், அழுத்து போக ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் உண்மையாகவே கூட்டணி அவங்க தானே? ஆமாம். அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். அவங்களுக்கு யாருமே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. துணை முதலமைச்சர் அளவுக்கு முயற்சி பண்ண பார்த்தாங்க. எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அது முடிவாகலை. இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அது கண்டிப்பாக அவங்களோட யாருமே கூட்டணி சேர மாட்டாங்க. அதனால் கூட்டணி 0 அவங்க தான். இப்போ யங்ஸ்டர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்காங்க.
இல்லை, யங்ஸ்டர்ஸில் முதல்ல அரசியல் மயப்படுத்தி ஆன்லைன் மூலயமா நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து அரசியல்னால் என்னென்னு முதல்ல புரிஞ்சவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது மூலயமா தான் யங்ஸ்டர் வந்து நிறையா பேர் அரசியல் கட்சிகளில் வந்தாங்க. அது மூலயமா அப்போ 10 வருடங்களுக்கு முன்னாடி வந்தவங்க தான் அண்ணன் நிர்மோகன், கார்த்திக், பேரறிவாளன் போன்ற அனீஸ் ஃபாத்திமா அக்கா அவங்களாம். முதல் முறையாக 25 வயசு தாண்டின உடனே வேட்பாளர் கொடுத்தது இது மாதிரி தான். அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி தொகுதிகளில் எஸ்பி வேலுமணியா, செந்தில் பாலாஜியான்னு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல முதல்ல அண்ணன் பேரறிவாளர் அண்ணன் போட்டிடுறாங்க. இது மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த பக்கம் டிவிகே பக்கம்லாம் போகல. அறிவார்ந்த சமுதாயத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. நிறைய பேர் நாம் தமிழர் இப்போ வந்து பேச்சாளர் பயங்கர அந்த பேச்சாளர்களையும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர்னா இவங்க பேசுகிறாங்க ரொம்ப நேரம் கேட்டுட்டு யாரும் அண்ணன் சீமான் தான். அவரையும் தாண்டி யாரும் அவரையும் தாண்டி அபூபக்கர் அண்ணனோட பேச்சு எனக்கு பிடிக்கும். தாரிகா அக்கா அவங்க எப்படி பாருங்க? தாரிகா அக்காவும் ஒரு நல்லா பேசுவாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நிகழ்த்தில் கலை இதில் டக்குன்னு கொஸ்டின்ஸ் எழுப்புறதும் பதில் சொல்கிறதும் அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும்.